ஆண்டவர் சொல்லுவார், ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு தடையாக நிற்கிற அந்த மனுஷன் யாராக இருந்தாலும், அந்த நபர் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் நிறுத்த வேண்டியது நிறுத்துகிறீங்க. அல்லாட்டினா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை காண முடியாது. அந்த பலிபீடத்தில் வந்து ஆபிரகாம் தன் குமாரனை வச்சார் இல்லையா? ஆமே. அப்போ ஓகே வச்சுட்டு ஆபிரகாம் தன் கையில் கத்தி எடுத்து அந்த மகனை வெட்ட பார்த்தது. ஆமே. அந்த பலிபீடம் என்ன காட்டும் தெரியுமா? ஆமே. அந்த பலிபீடம் ஒரு காரியம் காட்டுது. என்ன? ஆபிரகாமே, உன்னை நான் சோதிக்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? உனக்கு இந்த பிள்ளை எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாக நீ ரொம்ப என்கிட்ட இருந்த. இந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி, வீடு வண்டி வாசல்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப என்ன செஞ்சேன்? என் கூட ரொம்ப சமயத்தை ஸ்பெண்ட் பண்ணினேன், என்னை ரொம்ப நேசித்தேன், என் கூடயே நின்னேன். இப்போ இதெல்லாம் வந்த பிறகு முன்னாடி மாதிரி அவனை கிடைக்கவே மாட்டேங்குது. ஆண்டவருக்குன்னு என்ன வேணும் தொலைக்கிறதுக்கு மனசு இருக்கணும். இது ஒன்று நம்மளை இங்கே பாதிக்கக்கூடாது. இங்கே பாதிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவர் மட்டும்தான். அந்த ஆபிரகாமை சோதிக்க காரணம் தெரியுமா? ஆபிரகாம் இப்போ பழைய மாதிரிலாம் இல்லை. பழைய மாதிரில கொஞ்சம் ஆள். இப்போ வயசான கதை சின்ன பையனை கிடச்சிட்டா, ஒரு குட்டி தம்பியை கிடச்சிட்டானா, ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ இசகாக்கு பின்னாடி நடக்கிறான். ஆமாம். ஆபிரகாமுக்கு ஒரு பையனு கிடச்சிட்டு ஆண்டவரோட பையனை கிடைக்கவில்லை. நீங்கள் ஜெபிச்சும் உபவாசம் பண்ணியும் வசனத்தை வாசிச்சும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, நன்மை கிடைச்சிருக்கிறது. அன்னைக்கு இருந்ததை விட மாற்றங்கள் நடந்திருக்கிறது. புது ட்ரெஸ்ஸு, புது வீடு, புது வண்டி, புது பையன் பிள்ளை எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமே. எல்லாம் நீங்கள் ஜெபிச்செல்லாம் வாங்கிட்டீங்க. அன்னைக்கு தேவ சமூகத்தில் ஜெபிச்ச அந்த ஆளை இன்னைக்கு ஆண்டவர் கிடைக்காம போகுது.